Hi friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் கிளாஸ், அதாவது இங்கிலீஷ் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் அடிக்கடி வரக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் லெட்டர், டபுள் லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், இதுக்கு பக்கத்துல எல்லாம் டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுப்புள்ளி அல்ல. அதுக்குரிய ஃபுல் ஃபார்மாக முழுமையான ஒரு வேர்டு ஏதோ ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டை கண்டுபிடிச்சி நம்ம டைப் பண்ணணும் அப்படின்றத மீனிங். நம்ம டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பேராவோ அல்லது நெக்ஸ்ட் வேர்டை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அது ஒவ்வொன்றுக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் ஷார்ட் ஃபார்முக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் அடிக்கடி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது W டாட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வருது. இந்த W டாட் அப்படின்னா வித்துன்னு அர்த்தம், F டாட் அப்படின்னா ஃபார்ன்னு அர்த்தம், O டாட் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம், ஸ்லாஷ் அப்படின்னா த, WH டாட் அப்படின்னா விச், WL டாட் அப்படின்னா வில், WD டாட் அப்படின்னா would, SHD டாட் அப்படின்னா should. நெக்ஸ்ட் வேர்ட் S டாட் ஆர்காட் அப்படின்னு கொடுக்கலாம், N டாட் ஆர்காட் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட் அப்படின்னு பேர். அதை நம்ம அப்ரிவேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் அடிக்கடி வரக்கூடிய விஷயம் டேட்டட், டி டாட் டி டாட் அப்படின்னு வரலாம், இல்லை அப்படின்னா டிடி டாட் அப்படின்னு வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம அப்ரிவேஷன் பண்ணக்கூடியது டேட்டட் அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிக்கடி லெட்டரில் வரக்கூடிய ஒரு விஷயமானது CO டாட் கமா இப்படியும் வரலாம், LTD ஸ்மாலில் கூட கொடுப்பாங்க, LTD புள்ளி கமா இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதுக்கு அப்ரிவேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கம்பெனி அப்படின்னு அப்ரிவேஷன், இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அப்படின்னு அப்ரிவேஷன். இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே மந்த் வைஸாக வரும். அதே மாதிரி இது அடிக்கடி வரக்கூடிய ஒன்று என்னென்னா EXP டாட் அப்படின்னு ஒன்று. அப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நம்ம ப்ரீஃப் பண்ணி எழுதணும். இப்போது ஜனவரிக்கு JAN டாட் அப்படின்னா JANUARY ஜான்வரி அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷன் பண்ணணும். பிப்ரவரி அப்படின்னா FEB டாட் அப்படின்னு கொடுத்துட்டு FEBRUARY அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும். மார்ச்சுக்கு MAR டாட்டுன்னு கொடுத்துருவாங்க, நாம் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணணும். APL டாட் அப்படின்னு கொடுக்கலாம், APR டாட்டுன்னு கொடுக்கலாம், அதை நம்ம ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணணும், ஏப்ரல் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த மந்த்து ஜூனுக்குரியது JUN டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜூன் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும். ஜூலைக்கு JUL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து நம்ம ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு AUG டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, AUGUST ஆகஸ்ட் நீங்கள் அப்ரிவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், செப்டம்பர் அப்படின்றதுக்கு எப்படி அப்ரிவேஷன் பண்ணுவோம்னா SEP டாட் செப்டம்பர், SEPTEMPER அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா OCT அப்படின்னா அக்டோபர் அப்படின்னு அப்ரிவேஷன், NOV டாட் அப்படின்னா நவம்பர், DEC டாட் அப்படின்னா டிசம்பர், DECEMBER. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்டு சிம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அண்டு சிம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா AT அட்டுன்னு அப்ரிவேஷன் பண்ணணும். இது AND அண்டுன்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பண்ணணும். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா AB டாட் அப்படின்றது AB டாட் அப்படின்னா அபவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ABT டாட் அப்படின்னா அபவுட் அப்படின்னு மீனிங். அதுக்கப்புறம் A/C அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம், ACCOUNT. இதுவே S சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும். ADDL அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அடிஷ்னல், அதோட S சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அடிஷ்னல்ஸ், TIONALS. இந்த மாதிரி அடிஷ்னல்ஸை நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும். அக்ரி டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் AG டாட் A டாட் G டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அக்கௌண்டன்ட் ஜென்ரல், AMT டாட் அப்படின்னா அமௌண்ட்,
அப்படின்னு மீனிங். டிஐஎஸ்டி டாட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், இதுவே இங்கே எஸ் சேர்த்துருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸு அந்த மாதிரி வரும். எஸ்எல் டாட் அப்படின்னா சீரியல் அப்படின்னு நம்ம அப்ரிவேஷன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் இடியூன்னு கொடுத்தா எஜுகேஷன், அதே மாதிரி இடிஎன் கொடுத்தா அது எஜுகேஷன், எல் கொடுத்தா எஜுகேஷ்னல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எஜுகேஷன் அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணணும். இடிஎன்எல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, டாட் வச்சுருந்தாங்க அப்படின்னா எஜுகேஷ்னல், டிஐஓஎன்ஏஎல் அந்த மாதிரி அப்ரிவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் M/S லெட்டரில் அடிக்கடி நமக்கு அப்ரிவேட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன மீனிங்னா MESSRS, இதுதான் அப்ரிவேஷன். P டாட் போஸ்ட், B டாட் பாக்ஸ், RD டாட் ரோடு, D/S டாட் டியர் சார், ப்ளூரலாக கொடுத்துருந்தாங்கன்னா சார்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். YR டாட் அப்படின்னா யுவர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இயர் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் வர சென்டென்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன வேர்டு போட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். RECT டாட் அப்படின்னா RECIPT ரெசிப்ட் அப்படின்னு பேர். RECD டாட் அப்படின்னா ரிசீவ்டு அப்படின்னு பேர். RECEIVED ரிசீவ்டுன்னு இதுக்கு பேர். நெக்ஸ்ட்டு HV டாட் அப்படின்னா ஹேவ் அப்படின்னு அர்த்தம். HD டாட் அப்படின்னா ஹேட் அப்படின்னு மீனிங். DEPT டாட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணணும். FR டாட் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ரெஃப் டாட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில இடங்களில் அப்ரிவேட் பண்ணுவோம், சில இடங்களில் அப்ரிவேட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் GL டாட் அப்படின்னா ஜென்ரல். அதுக்கப்புறம் Y டாட் F டாட் அப்படின்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ENGG டாட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஜினியரிங், ENGINEERING இன்ஜினியரிங் இந்த மாதிரி அப்ரிவேஷன் பண்ணணும். LR டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா லெட்டர் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு W போட்டு அவுட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் வித்தவுட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு DR டாட் அப்படின்னு கொடுத்துட்டா டாக்டரும் வரும். அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டைரக்டர் அப்படின்றது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் MS டாட் அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்னு அர்த்தம். சில இடங்களில் அப்ரிவேஷன் பண்ணுவோம், சில இடங்களில் அப்ரிவேஷன் பண்ண மாட்டோம். CH டாட் அப்படின்னா சீஃப்னு ஒரு மீனிங் இருக்குது, சென்னை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இதுவும் இடத்த பொறுத்து நாம் அப்ரிவேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு HON டிட்டோ போட்டு BLE டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் HONARABLE ஹானரபிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்ரிவேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ST டாட் அப்படின்னா செயின்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுவும் இடத்த பொறுத்தா நம்ம இடத்த பொறுத்தா அப்ரிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரையும் நான் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் GD டாட் அப்படின்னா குட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் G.O. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஆர்டர். ஓகே. அதுக்கப்புறம் FIN டாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா FINANCE ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரிவேஷன் பண்ணணும். MDU டாட்னு கொடுத்துட்டாங்கன்னா நாம் மதுரை அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும். T/W டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைப்ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரிவேஷன் பண்ணணும். GOVT டாட் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். SECY டாட் அப்படின்னா செக்ரட்டரி, SECRETARY அப்படின்னு மீனிங். அதுக்கப்புறம் SEC டாட் அப்படின்னா செகண்டரி.
எஸ் டாட் ஓ டாட் அப்படின்னா செக்ஷன் ஆஃபீஸர். செக்ஷன் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் டாட் அப்படின்னா ஹையர் அப்படின்னு அர்த்தம். HIGHER ஹையர். நெக்ஸ்ட்டு FOLLG டாட் அப்படின்னா ஃபாலோயிங். இது நிறைய லெட்டரில் நம்ம டைப் பண்ணியிருப்போம். சீனியராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆர்டரில் அதிகமாக வரும். ரீட் த ஃபாலோயிங் அப்படின்ற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்ரிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். JT டாட் அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். REV டாட் அப்படின்னா அதுக்கு மீனிங் ரெவன்யூ. DY டாட் அப்படின்னா இதுக்கு பேர் டெப்புட்டி. DEPUTY. BD டாட் அப்படின்னா போர்டு அப்படின்னு அர்த்தம். BK டாட் அப்படின்னா புக்கு. BLDG டாட் அப்படின்னா BULDING பில்டிங். BROS டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரதர்ஸ் அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBE டாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பண்ணணும். CD டாட் அப்படின்னா COULD குட் அப்படின்னு அர்த்தம். CH டாட் அப்படின்னா CHIEF அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. CO டாட் OP டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கோஆப்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங். அதை வந்து கரெக்டாக ஃபுல் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் DEV டாட் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு அப்ரிவேஷன். DUR டாட் டியூரிங். EXAM டாட் EXAMINATION எக்ஸாமினேஷன். EXPLN அப்படின்னா டாட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். EXPLANATION எக்ஸ்பிளனேஷன். FT டாட் அப்படின்னா ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம். FIG டாட் அப்படின்னா ஃபிகர் அப்படின்னு அர்த்தம். FUT டாட் அப்படின்னாங்கன்னா ஃபியூச்சர். INCLDG அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டாட் வச்சுருந்தாங்கன்னா இன்க்ளூடிங் அப்படின்னு அப்ரிவேஷன். அதுக்கப்புறம் INST டாட் அப்படின்னா இன்ஸ்டண்ட் அப்படின்னு அர்த்தம். MEDL டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மெடிக்கல் அப்படின்னு அப்ரிவேஷன். அதுக்கப்புறம் NECY டாட் அப்படின்னா NECESSARY நெசசரி அப்படின்னு அப்ரிவேஷன். அதுக்கப்புறம் OPP டாட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆப்போசிட். AOPPSITE ஆப்போசிட். PL டாட் அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு மீனிங். PKT டாட் அப்படின்னா பாக்கெட். PVT டாட் ப்ரைவேட். WK டாட் வீக். அதுக்கப்புறம் WL டாட் வில். வில்ன்றதை ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்தோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், விச்சு பார்த்தோம் நம்ம. W டாட் R டாட் T இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் ஃபுல் ஃபார்மாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் VOL டாட் அப்படின்னா வால்யூம் அப்படின்னு அர்த்தம். SPL டாட் ஸ்பெஷல். SPECIAL ஸ்பெஷல். BN டாட் அப்படின்னா பீன் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷனுக்கு INFN டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். DIFF டாட் அப்படின்னா
different, different, different. அதுக்கப்புறம் அக்கனா சிம்பிள் வந்திருக்கும். அக்கனா சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா therefore அப்படின்னு அப்ரிவேஷன். அக்கனாவே தலைகீழாக போட்டிருந்தாங்கன்னா பிகாஸ் அப்படின்னு அர்த்தம். w.e.f. அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மீனிங் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு அதுக்கு மீனிங். அதுக்கப்புறம் COMMR டாட் கமர்ஷியல் ERCIAL D.O டாட் டெமி அஃபிஷியல். அதே மாதிரி TA டாட் ட்ராவல் allowances ALLOWANCES. EMPL டாட் அப்படின்னா EMPLAYEE எம்ப்ளாயி அப்படின்னு அர்த்தம். PUB டாட் பப்ளிக் TECH டாட் டெக்னிக்கல். ESTT டாட் அப்படின்னா எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரிவேஷன் எஸ்டிமேட். அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொன்னது தான். EXMN டாட் அப்படின்னா எக்ஸாமினேஷன். MA அப்படின்னா மெடிக்கல் அலவன்சஸ். V டாட் அப்படின்றது வெரி VERY. THROUGH அப்படின்னா த்ரோ அப்படின்னு அதுக்கு மீனிங். F டாட் S டாட் G டாட் அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி நம்ம சீனியர் பார்க்கும்போதே பார்த்தோம். அது எப்படி அப்ரிவேட் பண்ணணும்னா சொன்னோம். ஃபோர்ட்டு S கேப்ஸு T ஸ்மாலு டாட்டு அதுக்கப்புறம் ஜார்ஜ் G வந்து கேபிட்டலில் வரணும். RGE இதுதான் இதுக்கு அப்ரிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ரிவேஷன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.